இந்த வீடியோவில் யூஏயில் ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம் எந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே இருக்க மால், வேர்ஹவுஸ், சூப்பர் மார்க்கெட், பில்டிங்னு எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஃபயர் ஃபைட்டிங் வால்வ் இருக்கும். இன்கேஸ் ஏதாவது ஃபயர் ஆகி அந்த ஃபயரோட அனல் இந்த வால்வில் பட்டுச்சுன்னா இமீடியட்டாக ஃபயர் அலாரம் ஆன் ஆகி இந்த வால்வில் இருந்து தண்ணி ப்ரெஷரோட வெளியில் வரும். எல்லா பில்டிங்லேயும் ஃபயர் பம்ப் ரூம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும். ஃபயர் அலாரம் ஆன் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக பம்ப் ஆன் ஆகி ப்ரெஷரில் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் நான் தங்கியிருக்க பில்டிங்கோட கோரிடோரு. இன்கேஸ் ஃபயர் ஃப்ளாட்டை தாண்டி வெளியில் கோரிடோருக்கு வந்தாக்கா எங்கெங்கெல்லாம் அந்த வால்வ் இருக்கோ அதுலேருந்து தண்ணி ஃபயர் அணைக்கும். இந்த மாதிரி ஃபயர் அலாரம் எல்லா பில்டிங்லேயும், எல்லா ஃப்ளாட்ஸ்லேயும், பெட்ரூம்லேயும், ஹால்லையும் இருக்கும். யுஏஇ சிவில் டிஃபென்ஸ் ரூல்ஸ் படி டெம்பரரி அண்ட் எமர்ஜென்சி பர்பஸ்க்காக எல்லா ஃப்ளாட்லேயும் இந்த ஃபயர் ஃபைட்டிங் சிலிண்டர் கிச்சனில் வச்சுருப்பாங்க. எவ்ரி 6 months செக்யூரிட்டி இந்த சிலிண்டர் எடுத்துகிட்டு போய் ரீஃபில் பண்ணி 1 வீக்கில் மறுபடியும் கொண்டு வந்து வச்சுருவாங்க. நம்ம சமைக்கும் போதே ஏதாவது கேஸ் லீக் ஆகி ஃபயர் ஆனால் உடனே இந்த சிலிண்டர் யூஸ் பண்ணி ஃபயர் அணைச்சிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி துபாய் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் வேணும்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.